அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன் கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் இந்த டான்செட் 2024 அட்மிஷன் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. அப்போ அப்ளிகேஷன் ப்ராசஸ்ஸு டான்செட் எக்ஸாம் எழுதுறதுக்கு அதில் என்ன ஒரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த டேட் வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான தகவல் இருக்குது. அதை பற்றின விஷயம் நம்ம சேனலில் வீடியோவும் போட்டிருக்கேன், பாருங்கள். எந்த டேட் வரைக்கும் எக்ஸ்டென்ஷன் இருக்குது, எப்படி அப்ளை பண்ணலாம், இன்னும் உங்களுக்கு சான்ஸ் இருக்குது அப்ளை பண்ணுறதுக்கு. அப்புறம் கரெக்ஷன் விண்டோலாம் கொடுப்பாங்க. இந்த மாதிரி டீட்டெயிலும் போய்ட்டுருக்கு. ஓகேங்களா? அது 12ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்குறாங்க இப்போ அப்ளை பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? இது நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அப்போ என்னென்ன கோர்ஸ் அப்ளை பண்ணலாம், டான்செட்டில் படித்தா என்ன கோர்ஸ் அப்ளை பண்ணுறது, என்ன காலேஜ் போக முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம கமெண்ட் செக்ஷனில் நிறைய கேள்விகள் வந்துட்டு தான் இருக்குது. அதுக்கு ஒரு பொதுவான விளக்கம் சொல்லலாம் அப்படின்னா, மாஸ்டர் டிகிரிங்க. மாஸ்டர் டிகிரினா எம்ஏ, எம்காம், எம்எஸ்சி, எம்பிஏ, எம்டெக் இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாமே மாஸ்டர் டிகிரிஸ். அதுக்கு போஸ்ட் கிராஜுவேட் கோர்ஸஸ் சொல்கிறது. அதுக்கு டான்செட் நம்ம தமிழ்நாட்டில் அண்ணா யூனிவர்சிட்டி கீழே ஒரு இன்ஜினியரிங் காலேஜஸ், அதோட ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் ஸ்டேட் போர்டில் ஸ்டேட்டில் இருக்கிறது. இதுக்கெல்லாமே நீங்கள் படிக்கணும். பர்டிகுலராக எம்பிஏ, எம்சிஏ. டான்செட்டை பொறுத்த வரைக்கும் எம்பிஏ, எம்சிஏ இந்த கோர்ஸுக்கு தான் முக்கியமான விஷயம். இந்த சீட்டான்னு ஒன்று இருக்குது. அது என்ஜினியரிங்கில் வர்றது எம்டெக்கு, எம்ஆர்க்கு, எம்பிளான். ஓகேங்களா? ஸோ நீங்கள் எம்ஏ, எம்எஸ்சி, எம்காம் இதை நீங்கள் இதில் கம்பேர் பண்ணிக்க வேண்டாம். அது செப்பரேட் ப்ராசஸ். பட் எம்பிஏ அண்ட் எம்சிஏ இதுக்கு தான் டான்செட் எழுதணும். இந்த தமிழ்நாட்டில் நம்ம யூனிவர்சிட்டி காலேஜஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு அதுக்கு லாஸ்ட் டேட் இருக்குது. அப்ளை பண்ணுங்கள் அப்ளை நினைக்கிறவங்க. ஓகேங்களா? அடுத்ததாக அந்த இன்ஜினியரிங் கோர்ஸும் அதுவும் சொல்லிட்டு ஓகே. அந்த டான்செட்டுடைய லேட்டஸ்ட் அப்டேட்னு பார்த்தோம்னா, டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் நிறைய பேர் அப்ளை பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த இங்கே எம்பிஏ படிக்கிறதுக்கும் அண்டு இப்போ ஐஏஎம் ஆல் இண்டியா லெவலில் படிக்கிறதுக்கு என்ன சார் வித்தியாசம்னா, கண்டிப்பாக எல்லா வித்தியாசம் இருக்கும். ஏன்னா சிலபஸ்ஸு அண்ட் டீச்சிங் மெத்தடு அண்ட் பர்ஃபார்மன்ஸு எல்லாம் வித்தியாசம் இருக்குது. இப்போ கேட்டு சிஏடின்னு சொல்கிறோம், காமன் அட்மிஷன் டெஸ்ட்டு. அது எழுதுனீங்கன்னா ஆல் இண்டியா லெவலில் எம்பிஏவுக்கு கேட் எக்ஸாம் எழுதலாம். நம்ம தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் இந்த டான்செட் தான். ஓகேங்களா? கவர்மெண்ட் காலேஜில் ப்ளஸ் ப்ரைவேட் காலேஜில் சேரணும்னா டான்செட் எக்ஸாம் எழுதணும். ஓகேங்களா? சரி, என்ன பாடமாக படிக்கிறது, எப்படி படிக்கிறது அப்படின்னா, நீங்கள் அந்த பிபிஏ கோர்ஸு அண்ட் பிசிஏ கோர்ஸு என்ன படிச்சிங்களோ அதே சப்ஜெக்ட் தாங்க. அதில் இருந்து தான் கொஷின்ஸ்லாம் வரும். ஸோ ரிட்டன் டெஸ்ட்டு அண்ணா யூனிவர்சிட்டி தான் நடத்துகிறாங்க. அதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இது ஸ்பெஷலாக படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஏற்கனவே படித்த விஷயத்தை ரீகால் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். எக்ஸாம் எப்போ நடக்குது அப்படின்னா, அடுத்த மாதம் மார்ச்சில் நடக்குது. ஸோ மார்ச்சில் நடக்கும்பொழுது அந்த மார்க்கை வச்சு நீங்கள் அட்மிஷன் போடலாம் இருக்குது. இது ஒரு டான்செட் பற்றின ஒரு விஷயம் சொல்லலாம் அப்படின்ட்டு நினச்சேன். இன்னும் ஒரு நிறைய பேருக்கு அந்த அவேர்னஸ் வரணும் அப்படின்ட்டு. என்னென்ன காலேஜஸ்லாம் அப்ளை பண்ணலாம், இப்போ லாஸ்ட் இயர் என்ன கட் ஆஃப் இருந்துச்சு, எவ்வளோ சீட்டுக்கு மார்க் வரைக்கும் கிடச்சிது, எந்தெந்த காலேஜில் எவ்வளோ கிடச்சிது, எவ்வளோ சீட்டுன்னு நிறைய விஷயங்கள் வந்து அந்த வெப்சைட்லேயே நீங்கள் பார்க்கலாம். டான்செட் வெப்சைட்டு ப்ளஸ் நம்ம சேனல்லே வீடியோஸ் போட்டிருக்கேன். அதுவும் நீங்கள் ரெஃபர் பண்ணி பாருங்கள். இந்த டான்செட் பற்றின டவுட்ஸ் உங்களுக்கு கொஷின்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். இந்த சேனல் ரிப்ளை பண்ணலாம். தேங்க்யூ.